வணக்கம். வாழ்க வளமுடன். நான் பஞ்சாப் பத்மரசு. இன்றைக்கி எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் எதுடான்னா மூட்டு வலி தான். மூட்டு வலிக்கு முதல்ல வயசானவங்களுக்கு தான் மூட்டு வலின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாமே வருது. ஏன்னா ஹெவி வெயிட்டாக இருக்காங்க, ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குது. மெயினாக உடம்பில் அசைவு இல்லாததுனால தான் இது. உடல் அசைஞ்சால் தான் உடலுக்கு நல்லது, நம்ம உடலை அசைக்கிறது கிடையாது. ஸோ இதுவும் ப்ளஸ் நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் எல்லாமே மாறதுனால தான் இந்த மூட்டு வலி. இப்போ மூட்டு வலியை தான் நிறைய மெடிசன்ஸ் எடுத்து வயிறுலாம் புண்ணாகுது, மூட்டு வலி சரியாகலை அப்படின்ற மாதிரி நிறைய இருந்தாலும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் எல்லாத்துலேயும் நம்ம ஏதாவது ஒரு வலி அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம மெனக்கட்டு செய்யணும் இல்லையா, செய்ய மாட்டோம். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. ஒன்று ஃபுட்டில் நம்ம கொஞ்சமாக அது காம்ப்ரமைஸ் பண்ணணும், அதுவும் பண்ணுறதில்ல. ஏன் மூட்டு வலி வருதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த மூட்டுக்கல் உராய்வு ஏஜ் ஆக அந்த இடத்துல இருக்க அந்த ஈரப்பதம், அந்த லூப்ரிகன்ட் கம்மியாயிடுச்சுன்னா மூட்டு வலி. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக கண்டினியூவாக மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு. மூட்டு ஓவர் வெயிட் போடுறது, காலை மடக்கி தரையில் உட்காரதே இல்லை, இந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு தரையில் உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து பழகுங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எழுந்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். சரி, இதை வந்துடுச்சு, இப்போ வந்த பிறகு எதுவுமே பண்ண முடியல, எப்படி சரி பண்ணலான்றவங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயந்தான். முத்ராஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் மறுபடியும் அந்த முத்ரா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெமெடி தான் இது. இது மேல் பூச்சா பூசுகிற ஒரு விஷயந்தான் இது. கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து நல்ல வெயிலில் காய வச்சு பவுடர் ஆக்கிக்கோங்க. வீட்டிலேயே மிக்சியில் ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த தோலோடு இருக்கணும். அது கருப்பு உளுந்து அடித்து வச்சுட்டு அது 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 2 வெண்டைக்காய் போல் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு நல்லா அந்த மூட்டுக்கு சுற்றி நல்லா போட்டுட்டு நீங்கள் அதை ஒரு துணி கூட மெல்லிசான ஒரு துணியை கட்டிட்டு ஒரு 1 hour அப்படி இருக்கட்டும். டே டைமில் பண்ணுறீங்க. ஏன்னா நைட்டில் நீங்கள் ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம். காலையில் வெது தண்ணியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நனைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது காஞ்சி இருக்கும் இல்லையா, நீங்கள் பார்த்து தான் அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கோங்க. இது பண்ணுற அதே சமயத்தில் வெண்டைக்காய் தண்ணி ஊற வச்சு அதை குடிக்கணும். இதெல்லாம் வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உணவு நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுக்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு மூட்டு வலி நல்லா ரிசல்ட்டை கொடுக்கும். இதுக்கும் மேலே சும்மா இருக்கேன், நம்ம மணிக்கணக்காக டிவி பார்த்துட்ருக்கோம், எதுக்கோ டைம் பண்ணோம். நமக்காக ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷன்ற மாதிரி 2 முத்ரா ரைட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மோதிர விரலும் கட்டை விரலும் மைல்டு டச் இருக்கணும். பாக்கி விரல் எப்படி இருக்கணும், மைல்டாக தான் இருக்கணும். மைல்டாக அந்த நுனி டச், பட்டர்ஃப்ளை டச்சுன்னு அந்த மைல்டாக டச் இருக்கணும். இப்போ லெஃப்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவிரல், இதில் ரைட்டில் மோதிர விரல்னா லெஃப்டில் நடுவிரல் மைல்டாக இதே டச், பாக்கி விரலுங்களாம் நீட்டு இருக்கணும். இதுதான் இந்த முத்ரா எப்படியாப்பட்ட மூட்டு வலியும் சரி பண்ணும். உங்களுக்கு இந்த முத்ரா ப்ளஸ் அந்த மேல் பூச்சிக்கு சொன்னதும் உள்ளுக்க வழுவழுப்பான ஃபுட்டு, இது 3மே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் சும்மா இருக்கிற டயத்தில் இந்த மூட்டுக்கள் இருக்குங்க இல்லையா, விரல் மூட்டுக்கள், இந்த 2 தான். இது ஆட்காட்டி விரலும் அந்த மோதிர விரலும் இந்த நடுவிரலும் தான். மூட்டுக்களை சும்மா இருக்கும்போது இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. ஒரு சிலருக்கு இங்கே தொட்டாலே வலிக்கும், அவ்வளோ சிவியராக மூட்டு வலி இருக்கும். இந்த இடத்துல தொட்டாலே வரும். இது அக்குப்ரெஷரில் நான் பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு சுஜோக்கில். ஸோ சும்மா இருக்கிற நேரம் இந்த மோதிர விரலையும் அது பக்கத்தில் இருக்க நடு விரல் மூட்டையும் நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஏதாவது ஆயில் தொட்டுட்டு அது மாதிரி கொடுங்க. இல்லை ஏதாவது ஒரு க்ரீமியாக ஏதாவது ஒரு க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். மூட்டு வலியே ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆக்கி அதுக்கு நிறைய மெடிசன் எடுத்தால் அந்த மெடிசனால் இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ன்ற மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஃபுட்டுலேயே முடிஞ்ச அளவுக்கு இப்போ சம்மர் தான், நீர் காய்கறிகள் நிறைய எடுக்கலாம். நிறைய வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது ஓரிதழ் தாமரை, அது ரொம்ப வழுவழுப்பான ஒரு மூலிகை. அது நீங்கள் பால் குடிக்கிறவங்களா இருந்தால் நைட்டில் ஒரு டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் போட்டு கூட அது குடிக்கலாம். இது கண்டினியூவாக குடிக்கணும்லாம் கிடையாது. ஒரு வாரம் அந்த மாதிரி குடிச்சிட்டு நீங்கள் விட்டுக்கலாம். மற்றபடி இந்த வெண்டைக்காய் எடுக்கிறது, மற்ற ஃபுட்டில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட மூட்டு வலியும் கண்டிப்பாக சரியாயிடும். முதல்ல நம்மளுடைய நம்பிக்கை தான் எல்லாமே. நம்ம நம்பி ஒன்று செய்யணும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே 10ஓடு 11 யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிடுவோம். ஆனால் 10ல் 1 கூட செய்ய மாட்டோம். இதுதான் பேசிக்காக நடக்கிறது. ஸோ அது இல்லாமல் மூட்டு வலிக்கான நிறைய பேரோடது கேட்டு மூட்டு வலி அதான் கிளினிக் வர முடியல, வரலான்னு அப்பாயின்மெண்ட் எடுப்பாங்க, வரமாட்டாங்க, கொஞ்சம் கூட படியேற முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் தயவுசெய்து இந்த முத்ராஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். முத்ராஸ் ப்ளஸ் உங்கள் ஃபுட்டு
அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு க்ரீம் சொன்னேன் இல்லையா, அது போடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் எதுவுமே என்னால் பண்ண முடியாது. இதெல்லாம் அரைச்சி போட்டுட்டு காலையில் எழுந்து அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னா, நாங்களே ஒரு ஆயில் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆயில் வேணுன்றவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. அது வந்து போட்டு நீங்கள் அப்படியே வந்து ரொம்ப மசாஜ்லாம் கொடுக்கணும் எதுவுமே கிடையாது. லைட்டாக போட்டு மூட்டில் வந்து அப்ளை பண்ணால் போதும். லைட் அப்ளிகேஷன் தான். மூட்டு மேலேயும் கீழ் மூட்டையும் ஃபுல்லாகவே காலுக்கு ஃபுல்லாக வலி எப்படி இருக்கோ அதை பொறுத்து. இல்லை மூட்டில் மட்டுமே நீங்கள் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தாலே போதும். அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப தேய்ச்செல்லாம் அதை வந்து உருவி வேணும்லாம் கிடையாது. ஸோ அந்த ஆயிலும் இருக்குது. இது எதுவுமே பண்ண முடியல, எனக்கு இன்னும் ஈஸியாக வேணுன்றவங்க தயவுசெய்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அந்த ஆயிலையாவது வாங்கி உங்களோட வலியிலேருந்து முதல்ல வெளில வாங்க. ஸோ மூட்டு வலியில் முடங்கி கிடக்காம மூட்டு வலியை நம்ம ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும்னா இதை ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ இது பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த முத்ராலேயே சரியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, முத்ரா இப்போ விட்டுட்டு ஒரு மாதமாக முத்ராவை பண்ணுறதே இல்லை, மைல்டாக ஒரு வலி வருது, இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள். பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த ஆயிலும் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், நானே செய்கிறேன் அந்த ஆயிலை. ஸோ வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கூப்பிடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஆரோக்கியமாக இருங்க.